வண்டி வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ப்ரோ வந்துட்டார் நம்ம முன்னாடியே. கஸ்டமர் சர்வீஸ் பை கவாசாக்கி தெரியுதா? ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேசிங் பீஸ்ட். அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம வண்டியோட ஒரு மாடிஃபிகேஷனுக்காக தான் போயிட்டுருக்கோம். அன்றைக்கி தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன். நான் என்னென்னு காட்டுறேன் கைஸ். அதான் நான் வந்து என்ன சொன்ன அப்கிரேடேஷன் என்னென்னு காட்டுறேன். ஸோ இதான் வந்து ரொம்ப மினி அப்கிரேடேஷன் தான். அது என்னென்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வண்டியை வந்து விக்னேஷ் ப்ரோ தான் எடுக்க போகிறாரு இப்போது. கஸ்டமர் சர்வீஸ் பை கவாசாக்கி தெரியுதா? போட்டுடலாம் ப்ரோ. ஸோ கஸ்டமர் சர்வீஸில் பயங்கரமாக இருக்குல்ல. வீட்டுக்கே வந்து டெலிவரிலாம் பண்ணி கூடவே கூப்பிட்டு போய் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ண கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஆக்சுவலாக சொல்ல போனால் விக்னேஷ் ப்ரோ தான் நம்ம வண்டியை வந்து இப்போ ஓட்டிகிட்டு போக போகிறாரு. ஏன்னா நான் வந்து காரில் வர சொல்லிட்டேன், செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ அவர் வந்து வண்டி ஷோரூம் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஷோரூம் போயிட்டு நம்ம வந்து எக்ஸாஸ்ட் தான் போட போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து என்ன எக்ஸாஸ்ட் பார்த்தீங்களா? ஸோ அது என்ன ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நான் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் அப்கிரேடேஷன். எப்படியோ கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட்னால நமக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் பெரிய அப்கிரேடேஷன் இல்லை, ரொம்ப மினியேச்சராக நம்மளால் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லைனா ஃபுல் அப்கிரேடேஷன் பண்ணுவோம். அண்ட் என்னன்றதை வாங்க போய் பார்ப்போம். வண்டி வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ப்ரோ வந்துட்டார் நம்ம முன்னாடியே. ரெடி ஆனதும் பார்ப்போம், மேலே ரெடி ஆகிறது போய் பார்ப்போம். இருங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. அது தெரியுதா? நம்ம இதுதான் மாற்ற போகிறோம். அது என்னன்றதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். இன்றைக்கி ரெடி பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏன் இதை சூஸ் பண்ணுற ரீசன் என்னென்னா, ஒன்று நம்ம சிட்டியில் இருக்கிற நாய்ஸ் பொல்யூஷனுக்கு நம்மளை வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. நார்மலாகவே நம்மளை பிடிக்கல எது இருக்கும், ஆனால் பிடிக்க வேண்டான்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதுக்கு போயிருக்கேன். ஸோ இது நான் போன இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ரொம்ப இருக்காது, ப்ளஸ் வந்து போலீஸும் பிடிக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் இதுக்கு போயிருக்கேன். நான் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இல்லைனா நம்ம வந்து இதுக்கு நான் ஃபுல்லாகவே மாற்றிடுவோம். ஆனால் என்னென்னு காட்டுறேன், பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பபிள் ட்ராப்லாம் பண்ணி பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது என்ன ஃபுல்லாக கொடுத்துருக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு ஒரு கண்டெய்னர் மாதிரி வரும், தெர்மாக்கோலில். அந்த மாதிரி இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து புக்லெட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தெரியுதா, இதுதான் நம்ம எக்ஸாஸ்ட். எக்ஸாஸ்ட்னா லிங்க் பைப். ஆக்சுவலாக வந்து நான் வெறும் லிங்க் பைப் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து ஒரு ஸ்லிப் ஆன்லாம் வாங்கலை. ஏன்னா வந்து நம்ம ஸ்டாக்லேயே வந்து லிங்க் பைப் போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு தான் வந்து நான் வெறும் லிங்க் பைப் வாங்கியிருக்கேன். ஸோ இதை மாற்றிட்டு நம்ம சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்ச நாள் ஓட்டி பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போதைக்கு நம்ம அவுட் ஸ்டேஷன், நம்ம வேறு ஊருக்குலாம் போனால் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருவாங்க எக்ஸாஸ்ட் இருந்தால். அதனால தான் வந்து இப்போதைக்கு இதை மாற்றி கொஞ்சம் அவுட் ரைடெலாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்லிப் ஆன் மாற்றலான்னு இருக்கோம். இதுலேயே சவுண்ட் பெட்டராக இருந்தால் எனக்கு ஓகே தான். ஏன்னா வந்து இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ வெறும் டீகேட் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் பைப் மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து டைட்டானியம் லிங்க் பைப், ஆக்டரை போய்க்கிற ஓஜி டைட்டானியம் லிங்க் பைப். நீங்கள் வந்து மேனுவல் புக், இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து எக்ஸாஸ்ட்டு அந்த உள்ளே வந்து நமக்கு இதோட புக்லெட், இவ்வளோ பெரிய புக்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் இது கூடவே நமக்கு வந்து இந்த ஃபிட்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சூப்பர், தெரியுதா? எல்லாமே இதோடய கொடுத்துட்டாங்க நமக்கு. பக்காவான ப்ராடக்ட்டு. நம்ம வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்கு. இதை நான் ஃபுல்லாக அன்ராப் பண்ணி காட்டுறேன். ஸோ தெரியுதா? அதாவது சைஸ் பார்த்திங்கன்னா என் கையிலேருந்து என்ன ஒரு இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 42,000. நம்பவே முடியல. டைட்டானியம்னால தான் இவ்வளோ காஸ்ட்டு. எஸ்எஸ் ஹெட்டராக இருந்தால், எஸ்எஸ் லிங்க் பைப் இருந்தால் அவ்வளோ வந்துருக்காது. டைட்டானியம் தான் வேணும். ஏன்னா சஜஸ்ட் பண்ணாங்க, ஆஃப்டர் மார்க்கெட் இருக்குது, இல்லை எஸ்எஸ் போகலாம் கம்மியாக இருக்குது, இல்லை வேறு இதில் வந்து மேக் பண்ணி கூட தராங்க சொன்னாங்க. நான் வந்து இல்லை, ஆக்ரோபோலிக்கில் தான் டைட்டானியம் தான் வேணும்னு சொல்லி ஒரு அடம் முடிச்சு இதை வாங்கியிருக்கேன். அண்ட் எனக்கு மைண்டில் இருந்தது வேறு. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஏஆர் தான் போகணுன்னு இருந்தேன், ஆஸ்டன் ரேசிங் தான் போகணுன்னு இருந்தேன் ஃபுல் சிஸ்டம். ஆனால் வந்து பட்ஜெட் அதிகம், ப்ளஸ் ரொம்ப லோவாக இருக்கும். அது வந்து ரொம்ப எல்லோரையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். அண்டு கம்ப்ளைண்ட் கேஸ்லாம் வாங்க வச்சிடும். அதனால தான் வந்து நம்ம இதுக்கு போய்ட்டோம். இதை வந்து காட்டுறேன் இருங்க. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாஸ்ட்டு. அண்ட் எக்ஸாஸ்ட் இல்லை, லிங்க் பைப். ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்ம வண்டிக்கு வந்து இப்போது ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான் போட போகிறோம், ஸ்லிப் ஆன். அண்ட் வந்து லிங்க் பைப் மட்டும் டீகட் பண்ணிவிட்டு இதுதான் போட போகிறோம். அண்ட் வந்து இப்போதைக்கு தான் இது போட்டுட்டு சவுண்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம
ஸோ இதோட மாடல் தெரியுதா இங்கே உங்களுக்கு? ஆக்ரோபோவிக் அண்டு இதோட சீரீஸ் நம்பர் எல்லாமே மேட்ச் ஆகுது ஆக்சுவலாக. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, பர்ஃபார்மன்ஸ் ரேசிங் கவாசாக்கி 2021 மாடல்லேருந்து எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகும். ஆப்ஷனல் லிங்க் பைப். அண்ட் எம்ஆர்பி தெரியுதா, 42,000. ஸோ ஷிப்பிங்லாம் நமக்கு ஃப்ரீயாக பண்ணிட்டாங்க. அண்ட் 42,000 ஆச்சு. வண்டியில் எக்ஸாஸ்ட் மாட்டியாச்சு. ஸோ ஓட்டி பார்க்க வேண்டியதான். தெரியுதா, இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். வெறும் லிங்க் பைப் தான் மாட்டிருக்கு ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில். ஸோ ஒரு ரவுண்டு போயிட்டு வர வேண்டியதான், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் சவுண்ட் எப்படி கேட்குன்னு தெரில, நம்ம மைக் பிரச்சனையால். லோ ஆர்பிஎம்மில் சுத்தமாக கேட்கல, ரொம்ப நார்மலாக இருக்குது. ஆனால் ரைஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகும்போது ஹை ஆர்பிஎம்மில் வந்து மிட் ரேஞ்சிலே பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பேஸ் நல்லா கேட்குது. அண்ட் பார்ப்போம். எனக்கு வந்து லீக் ஆகாமல் பக்காவாக இருந்தால் ஓகே. என்ன இதில் பிரச்சனைனா, ஒரு ஊக்கு வரும். அந்த ஊக்கு வந்து நம்ம வந்து இதில் லைட்டாக என்ன சொல்கிறது, கட் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் அது தெரியாத மாதிரி தான் கட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்ப்ரிங் ஒன்று ஒரு எக்ஸாஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறது, ஸ்லிப்பானில் வந்து அந்த லிங்க் பைப் ஹோல்ட் ஆகிறதுக்கு ஒரு இது வரும். ஒரு ஸ்ப்ரிங் ஹோல்ட் ஆகிற ஒரு ஹோல்டர் மாதிரி, ஒரு டைட்டானியம் ஹோல்டர். அந்த ஹோல்டரை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ அதை எடுத்துகிட்டு அது ஏன்னா வந்து உள்ளே உட்கார வைக்க முடியல, அது வந்து லாஸ்ட்டில் சொதப்பிருச்சு. அண்ட் நம்ம இப்போ போய் ஒரு ஓட்டிட்டு எப்படி சவுண்ட் இருக்கு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு செமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக்கை விட சவுண்டாக இருக்குது, பேஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் மாற்றிருக்கோம், வேறு லெவலாக இருக்குது. அந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸில் வருது இதுலேயே, ஸ்டாக்லேயே. ஒரு சின்ன ட்ரைக்காக தான் பண்ணேன், ஆனால் எனக்கு ஓகே, இதுவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வெடிது கேட்குதா?
எக்ஸாஸ்டே தேவையில்லையே, இதுவே சரியா இருக்கு. எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஐட்லிங் நோட்டில் ஒன்றுமே இல்லை, நான் வேலைக்கே ஆகாது போல், நம்ம ஸ்லிப் ஆன் வாங்கி ஆகணும்னு நினச்சேன். ஆனால் இது எனக்கு எப்படி சொல்கிறது, இதுவே போதும். ஏன்னா வந்து வேறு ஊருக்கு எடுத்துகிட்டு போனால் பிடிப்பாங்க, அதெல்லாம் இதில் வந்து பிரச்சனை வராது. ஸ்டாக்குக்கு ஸ்டாக்கும் ஆச்சு, சவுண்டுக்கு சவுண்டும் வந்துச்சு, இது போதுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. வேறு லெவல். செம்மையாக இருக்கு ப்ரோ ஓட்டும் போது. ஐட்லிங்கில் தெரில, ஓட்டுனா பயங்கரமாக இருக்கு ப்ரோ. அந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் கேட்குது, டம்மால் டிமில்னு. இது போதுன்றேன், போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. ஆமாம், சேஃபர் சைடில் எனக்கு தெரிஞ்சு போதும். ஸ்லிப்பான்லாம் மாற்ற இதுவே கேட்குது ப்ரோ. வலிச்சா சைலண்ட் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் டிராஃபிக்கு சிக்னல்னா ஒன்றும் தெரியல. நீங்கள் வருவீங்களா கேட்பீங்களா பாருங்க, பயங்கரமாக இருக்கு. லேக் இருக்கா? லைட்டாக லேக் இருக்கா? எனக்கு இல்லை, ஆனால் ஸ்டார்ட்டில் லைட்டாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் ஓகே, நல்லா எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ப்ரோ. ப்ரோ ஆனால் லீக்லாம் இல்லை. டைட் பண்ணி சொல்லுவா கரெக்டாக லாங். இது எதனா பண்ணீங்களா? இதில் எதனா பண்ணாங்களா? சீட்டு கீழே இந்த சர்வோ படி அது கரெக்டு. அது எது டேமேஜ் ஆகிற மாதிரி தானே மாட்டி இல்லை கே. ஓகே, அந்தளவு இல்லை, ஆனால் ஓட்டும் போது அதை விட அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கல